பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாக இந்த பரிசுத்த வாரத்தின் 3ஆம் நாளாகிய செவ்வாய்க்கிழமையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரை செவ்வாய்க்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த வாரத்தின் 3ஆம் நாளிலே நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உச்சபட்ச பாடுகளை இந்த நாட்களிலே ஏற்றுக்கொண்டதையும் அதை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரை உமக்கு ஏற்புடைய பிள்ளைகளாய் வாழவும் நாங்கள் உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் இறை தியானத்தை ஆசீர்வதிங்க. நீர் பேசுங்க ராஜா, நாங்கள் கேட்கிறோம். கேட்கின்ற எல்லாருடைய வாழ்விலே மாற்றத்தை தார். இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். காலை நேரத்தில் சிலுவை நாதர் இயேசுவின் என்ற பாடலை நாம் சாரோடு இணைந்து பாடுவோம். சிலுவை நாதர் இயேசுவின் என்ற பாடல். கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டான். ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றான். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டான். ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றான். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றால் முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றான். வீண் பெருமை எண்ணில் இடம் பெற்றால் முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றான். சிலுவை நாதர் இயேசுவின் திருந்திடா பாவுக்காய் அழுகின்றார். வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார். வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட
கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன். கலங்குவோரவர் மந்தையில் சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன். கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 50 வரை உள்ள வசனங்களை நாம் நேரத்தில் தியானிக்க இருக்கின்றோம். மாணவர்களே, பரிசுத்த வாரத்தின் 3வது நாள் ஏப்ரல் 15ஆம் நாளிலே நாம் இருக்கின்றோம். இங்கே யோவான் 12ஆம் அதிகாரத்தினுடைய அந்த ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ், வரலாற்று பின்னணியை பார்க்கும்போது, இயேசு ஆண்டவர் சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக ஒரு வாரத்திற்கு முன்னதாக நடைபெற்ற சம்பவங்கள் அடங்கியிருக்கின்ற பகுதி. முக்கியமாக யூதர்களுடைய பண்டிகையாகிய பாஸ்கா விழா கொண்டாடுகின்ற நேரத்தில் நடைபெற்றதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலை நாம் பார்க்கும்போது பெத்தானியிலே ஆண்டவர் இருக்கிறார். நேற்று நாம் பார்த்தோம், மார்த்தானுடைய இல்லத்தில் அவர்கள் விருந்து சாப்பிடுகிற போது 2 சகோதரிகள் லாசரு மூவரும் இணைந்து ஆண்டவருடைய பாதத்தில் தைலத்தை ஊற்றுகிறதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து அவர் எருசலேமில் பவனியாக சென்று தேவ ஆலயத்தை சுத்திகரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு பின்னதாக லாசருவை கொலை செய்ய நினைக்கின்றார்கள். இயேசு மிக வல்லமையோடு அவர் பவனி செல்கிறதை நம்ம பார்க்கிறோம். முக்கியமாக இந்த அதிகாரத்தில் நாம் பார்ப்பது, இயேசு ஆண்டவர் மரிப்பதற்காக செல்லுகின்றார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பகுதியில் விசுவாசம் அவிசுவாசம் எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த அதிகாரத்திற்கு தலைப்பு நாம் கொடுக்கும் என்று சொன்னால், த அவர் ஆஃப் க்ளோரி, சாக்ரிஃபைஸ், ஃபெய்த் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமையின் வேளை வந்தது. இயேசு நமக்காக தன்னை தியாகம் செய்ய போகிறார் என்ற சிந்தனை தான் இந்த பகுதியில் வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக 23ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரையில் இயேசு ஆண்டவர் தன்னை கோதுமை மணிக்கு ஒப்பிட்டு பேசுகிறதை பார்க்கின்றோம். மானிட மகன் சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆமாம், இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொல்லுகிறார். அவருடைய தாயார் மகனே, திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்குது,
நீ எப்படின்னா ஒரு அற்புதத்தை செய்து அதை சரி பண்ணணும்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, அம்மா இன்னும் நேரம் வரல, இப்போ நேரம் வந்தாச்சு. சிலுவையிலே அறைவதற்கான, சிலுவையிலே மரிப்பதற்கான நேரம் வந்து விட்டதை ஆண்டவர் சொல்லுகின்றார். த டைம் ஹேஸ் பிகைன், த டைம் ஹேஸ் கேம் என்று சொல்லி. அப்போது சொல்கிறார் அடுத்தது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர், இவ்வுலகத்தில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவர ஆக்குவர். பார்த்தீங்களா, கோதுமை மணி ஒரு விதை நிலத்திலே போடும்போது அது தோண்டப்பட்டு புதைக்கப்படுகிறது. நம்ம நினைக்கிறோம் புதைச்சாலே அவ்வளோதான் செத்து போச்சு. இல்லை, அதுதான் முளைத்து எழும்பி கிளம்பி பூமியை வெடித்து சிதற பண்ணி எழுந்து வந்து அது மிகப்பெரிய விருட்சமாய் மாறுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இயேசு ஆண்டவர் சொல்றார், என்னை எல்லாரும் கோதுமை மணியும் போல இந்த உலகத்தில் புதைப்பீர்கள், ஆனால் நான் மீண்டும் அந்த விதை எப்படி பூமியை கிழித்து கொண்டு வெளியே வருகிறதோ அது போல நான் கிழித்து கொண்டு வெளியே வருவேன் என்று சொல்லுகின்றார். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர், எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்று சொல்லுகின்றார். அதாவது ஆண்டவரோடு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, மரியாதை கொடுக்கிறார். நீ பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரர்களுக்கு மரியாதையே கிடைக்கிறதில்ல, நிறைய ஆயர்களுக்கு மரியாதை சபைகளிலே கிடைப்பது இல்லை. லேட்டஸ்டாக வந்திருக்கின்ற சட்டங்கள் எல்லாமே ஆயர்களுக்கு அது மதிப்பளிக்காத சட்டங்களாகவே நிறைய திருச்சபைகளிலே நம்ம பார்க்கின்றதை நம்ம உணர முடிகின்றது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக ஊழியம் செய்கிறவர்கள் என்னோடு இருப்பார்கள், அவர்களுக்கு நான் என் பிதா மதிப்பளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நாம் மரித்து விட்டு ஆண்டவருக்காய் ஊழியம் செய்து இரத்த சாட்சியை மரித்து விட்டு நாம் போகும்போது ஆண்டவர் எழுந்து நின்று வரவேற்பாராம். ஆமென். அந்த அளவுக்கு ஊழியக்காரர்களை ஆண்டவர் நேசிக்கின்றார், விரும்புகின்றவராய் இருக்கிறார். அப்போ தமக்காக ஊழியம் செய்கின்றவர்களை ஆண்டவர் நிச்சயமாக அவர் கனப்படுத்துவார் என்பதில் சந்தேகமே. அது சொல்றார், மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும். மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்று உள்ளது, நான் என்ன சொல்லுவேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனோ? இல்லை, இதற்காக தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உன் பெயரை மாற்றிப்படுத்தும் என்றார். பார்த்தீங்களா, ஏசாமி மரணத்தை கண்டு பயப்படுகிறவர் அல்ல. சிங்கத்தை அதனுடைய குகையிலே சந்திக்கிறதை போல மரணத்தை அதன் குகையிலே சந்தித்தவர் இயேசு ஆண்டவர். ஆமென். இந்த மரண வேளையில் ஆண்டவர் அதை பார்த்து பயப்படல, மாறாக பிதா கிட்ட ஜெபிக்கின்றவராக இருக்கிறார். எல்லா நேரத்திலும் நம்ம கூட பாடுகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், மகிழ்ச்சியாக இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் இங்கே ரொம்ப அழகா இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. அதுக்கப்புறம் அப்போது வானத்திலிருந்து ஒரு குரல், மாட்சி படுத்தினேன், மீண்டும் மாட்சி படுத்துவேன் என்று ஒலித்தது. அது கூட்டமாக நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்டு இது இடி முழக்கம் என்றார்கள். வேறு சிலர் அது வானதூதர் ஒருவர் பேசியிருக்கிறார் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை பலப்படுத்துகிற தந்தையாக பிதாவாகிய கடவுள் இருக்கின்றதை நம்ம பார்க்கிறோம். இயேசு சொல்றார் அவர்களை பார்த்து, இக்குரல் என் பொருட்டு அல்ல, உங்கள் பொருட்டே ஒலித்தது. இப்போதே இவ்வுலகுக்கு தீர்ப்பு ஆளாக்கப்படுகிறது. உலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுகிறான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் அன்பால் ஈர்த்து கொள்வேன் என்றார். தாம் எவ்வாறு இதற்காக இறக்கப் போகிறார் என்பதை குறிப்பிட்டு இப்படி சொன்னார் என்று சொன்னார். பிசாசு இந்த உலகத்திலிருந்து துரத்தப்பட போகிறான் என்பதை ஆண்டவர் மிகவும் தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். மக்கள் கூட்டத்தினர் அவரை பார்த்து மேசியா என்று நிலைத்திருப்பார் என திருச்சட்ட நூலில் கூறியுள்ளதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும் என நீர் எப்படி சொல்லலாம் என்று கேட்டார். பார்த்தீங்களா, ஏசாமி எப்பவுமே இந்த யூதர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார், எப்பவுமே கேள்வி கேட்பார். அதுதான் யூதர்களுடைய மிக பெரிய ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு காரியம். ஏசாமி ஆனாலே நிறைய டென்ஷன் ஆகி அவர் பதில் சொன்னார். இப்போ கேட்குறாரு, ஆண்டவர் சொன்னார், யார் இந்த மானிட மகன் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம்,
இன்னும் சிறிது காலமே ஒளி உங்களோடு இருக்கும். இருள் உங்கள் மேல் வெற்றி கொள்ளாதவாறு ஒளி உங்களோடு இருக்கும் போதே நடந்து செல்லுங்கள். இருளில் நடப்பவர் எங்கே செல்கிறார் என்பது அவருக்கு தெரியாது. ஒளி உங்களோடு இருக்கும் போதே ஒளியை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போது ஒளியை சார்ந்தவர்கள் ஆவீர்கள் என்றார். ஒளியை பற்றி பேசுறார். ஏற்கனவே மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்றார், நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னில் விசுவாசம் வைக்கிறவர்கள் ஒளியிலே நடப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன உடனே அவங்க எல்லாரும் போயிடுறாங்க. இப்படி சொன்ன பின் இயேசு அவர்களிடமிருந்து மறைவாய் போய்விட்டார். அவர்கள் முன் இயேசு இத்தனை அரும் அடையாளங்களை செய்திருந்தும் அவர்கள் அவரிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. எப்பவுமே யூதர்கள் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளவே மாட்டாங்க. உடனே சொல்றாங்க, ஆண்டவரே, நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்ற இறைவாக்கினர் ஏசாயாவின் கூற்று இவ்வாறு நிறைவேறியது. அவர்கள் கண்களால் காணாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனமாறி குணமாகாமலும் இருக்கும்படி அவர்களுடைய கண்ணை மூட செய்தார், உள்ளத்தை மழுங்க செய்தார் என்பது அவர்களால் நம்ப முடியாத காரணத்தை விளக்கும் ஏசாயாவுடைய கருத்தாயிருக்கு. மாணவர்களே, இஸ்ரவேல் மக்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள், எப்பொழுதும் கடவுளை அவங்க குறை கூறிக்கொண்டே இருக்கிறவர்கள். நமக்கு தெரிய, வனாந்தரத்தில் மோசேன் மூலமாக வழிநடத்தப்பட்ட போது செங்கடல் குறுக்கிட்ட போது முறுமுறுத்தாங்க. இங்கேயா எங்களை சாகரத்துக்கு கொண்டு வந்த, இல்லையா எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்று இங்கே கொண்டு வந்தீர்களா என்று கேட்டாங்க. பசி எடுக்கும்போது எங்களை எங்கள் சாவடிக்கிறதுக்கு கொண்டு வந்தியா? எகிப்தில் இருக்கும்போது கறி ஆகிருக்கும் போது, சாப்பாடு ஆகி கொண்டிருக்கும் போதே நாங்கள் அடுப்பில் பக்கத்து உட்கார்ந்து சாப்பிட்டோமே என்று சொன்னாங்க. இறைச்சி பாத்திர தண்டையில் உட்கார்ந்து சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கறி இல்லைன்னு சொல்லி காடைகளை ஆண்டவர் கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், தண்ணி இல்லைன்னு சொல்லி சண்டை போட்டாங்க, தண்ணி கொடுத்தார். எல்லாத்தையும் வாங்கிக்கணும், ஆண்டவரை அவர்கள் மறந்து போனார்கள். சிலைகளை செய்து வணங்கினார்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது, இல்லையா? ஆண்டவருக்கு விரோதமாய் துரோகம் செய்த மக்கள் தான் இந்த இஸ்ரவேல் மக்கள். அவர்களுடைய பின்னடியவர்கள் தான் இந்த சனகரிம் சங்கம், ஆசாரியர்கள், வேதப்பாரர்கள், பரிசேயர், சதுசேயர் எல்லாமே ஆண்டவரை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு திட்டம் தீட்டினவர்கள் என்பதை பார்க்கிறோம். அதான் ஏசாயா சொல்றாரு, மெசியாவின் மாட்சியை கண்டதால் தான் அவரை பற்றி இவ்வாறு கூறினார். எனினும் தலைவர்களிடம் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டார்கள், ஆனால் பரிசேயருக்கு அஞ்சி அவர்கள் அதை வெளிப்படுத்தவில்லை. அப்படியாய் ஒப்புக்கொண்டால் அவர்கள் தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுவார்கள். அவர்கள் கடவுள் அளிக்கும் பெருமையை விட மனிதர் அளிக்கும் பெருமையை விரும்பினார்கள். பார்த்தீங்களா, நிறைய யூதர்கள் இயேசுவை பின்பற்றுறாங்க, ஆனால் அவங்க எல்லாரும் பொறுப்பில் இருக்கிறாங்க. பொறுப்பில் இருந்து வெளியே தள்ளிடுவாங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, அமைதியை காத்து கொண்டார்கள் என்று பார்க்கணும். அதான் இப்போ நம்ம பார்க்குறோம், த கிரைன் ஆஃப் வீட், த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், த ஃபாதர்ஸ் ரெஸ்பாண்ட், த ரியாக்ஷன் ஆஃப் த க்ரௌட். கடைசியாக 37-50 த ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஃபெய்த் என்று சொல்கிறோம். இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்ளுகிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பினவரையே காண்கின்றார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாய் உலகிற்கு வந்தேன். இயேசு ஆண்டவர் தன்னை ஒளி என்று நிறைய முறை இந்த யோவான் சுவிசேஷத்தில் சொல்லுகின்றதை நம்ம பார்க்கின்றோம். 8ஆம் அதிகாரத்தில் கூட சொல்றாரு, தொடர்ந்து சொல்லுகிறார், நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைப்பிடியாதவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும் என பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றை எல்லாம் தந்தையினிடம் கூறியவாறே சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவருக்கும் பிதாவுக்கும் இருக்கிற உறவை அது ரொம்ப அழகா இந்த இடத்துல ஏசாமி சொல்றாரு. என்னை கேட்கிறவன் என் பிதாவின் சத்தத்தை கேட்கிறான், என்னை கேட்காதவன் என் பிதாவின் சத்தத்தை கேட்க மாட்டான். ஆகவே என்னை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை யூதர்கள் அங்கீகரிக்கவே இல்லை. இன்று வரையிலே எந்த யூதனும் இயேசுவை மேசியாவாக பார்க்கவில்லை. ஆனால் நாம் எங்கேயோ பிறந்து வளர்ந்து இந்தியாவில் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்திலே தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் இருந்தாலும் கடவுள் நம்மை சந்தித்து இன்னைக்கு உயர்த்தியிருக்கிறார். அவரை மேசியா என்று நம்மை ஆசீர்வாதமாய் நம்பும்படி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான பரிசுத்த வாரத்தின் 3ஆம் நாளிலே
நாமும் இயேசுவை மேசியாவாக நம்பி ஏற்றுக்கொண்டு வாழ ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். பாடுகளின் தாசனே, சிலுவையின் நாயகனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷந்தி காலத்தின் கடைசி வாரத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த வாரத்தின் 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த நாளிலே அநேக காரியங்களை நீர் ஆண்டவர் எங்களுக்காய் எருசலேம் ஆண்டவர் நகரத்திலே செய்து கொண்டிருந்தீர். அதை நான் நினைத்து பார்க்கிறோம். குறிப்பாக யூதர்கள் உம்மை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். பல கேள்விகளை கேட்டார்கள். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை எங்களுக்காக நீர் பதில் அளித்தீர். எங்களுக்காய் கல்வாரி சிலுவையை சுமந்தீர். எங்களுக்காய் பாடுபட்டு மரித்த ரத்தம் சிந்தினீர் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற நண்பர் சாருக்காக, ஏஞ்ச அக்காவுக்காக, பலவீனமாக இருக்கிற அன்பு பிள்ளை மரியாளுக்காக, அன்பு பிள்ளை மார்த்தாவுக்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த கால சீதோஷண மாற்றத்தில் ஏற்படுகிற பலவீனங்களை எல்லாம் மாற்றி சுகத்தை தார். ஊழியத்தில் இருக்கிற எங்கள் சாக்கோ சாருக்காக, ஆண்டவரே அப்படி பிரித்தா டீச்சருக்காக, குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வது அடியே குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம். வழி நடத்தும். தொடர்ந்து இதை காணொளி வழியாய் பார்க்கிறவர்கள், கேட்கின்றவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் உடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும். ஆண்டவரே, குமாரனை நம்புகிறவர்கள் பிதாவை நம்புவார்கள், குமாரனை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்கின்ற வார்த்தையை நாங்கள் கேட்டோம். அதுபோல நாங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு உடைய ஆசீர்வாதத்தை தார். இந்த நேரத்தில் இப்படி இந்திய தேசத்திற்காக, இப்படி ஜனாதிபதி, பிரதமர், இப்படி முதலமைச்சர், கவர்னர், அனைத்து மாநிலத்தின் மக்களுக்காக, இப்படி இந்திய சுவிசேஷத்தின் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்களுக்காக, ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காய் வேண்டிக் கொள்ளுகிற ராஜன் திறக்கும்படியான சூழ்நிலைகளை என் தேவன் உருவாக்கி தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடு. இந்த நாளிலே பலவீனமாக இருக்கிற, சுவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக ரெவரண்ட் டாக்டர் உதயநேசன் இருக்கா, நிக்சன் இருக்கா, ராஜ்குமார் இருக்காக, பால் மோசஸ் இருக்கா, ஜபலாசர் சைருக்காக, ஆண்டவருடைய பெதஸ்தா ஜபங்களுடைய அன்பு தாயார் வனஜாமாவுக்காக, ஆலன் ரஃபியாவுக்காக, சாமுவேல் வர்மனுக்காக, ஆண்டவரே வேலனுக்காக, ஏழுமலை சாருக்காக ஜபிக்கிறோம். லதா சிஸ்டருக்காக ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பாரம் பலப்படுத்தும். பாப்பனப்பள்ளி கிராமத்தில் இருக்கிற இப்படி அமுதாம்மாவுக்காக, விமலாம்மாவுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை கண்ணோக்கி பார்த்து நல்ல சுகத்தை பலத்தை தந்து நீர் வழி நடத்தும். விசேஷமாய் இந்த நாளிலே பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற என்னுடைய அருமையான மூத்த போதகர், ஆண்டவர் ஓய்வு பெற்ற போதகர் அருள் திரு டி அலெக்சாண்டர் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. அப்படி பிறந்த நாளிலும் அப்படி கிருபை ஆண்டவரை தங்கி இருக்கட்டும். அவருடைய அன்பு மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜபிக்கின்றோம். இதே போல ஆண்டவரே, என்னுடைய அருமையான சென்னி சாருடைய அன்பு மாமனார், ஆண்டவரே திரு பெட்டிட் கருணாநிதி பள்ளிக்கொண்ட அவர்களுக்காக ஜபிக்கிறோம். நாளிலே என் பிறந்த நாளை நன்றி செலுத்துகிற போது நம்முடைய தெய்வீக கிருபை அவரோடும் நம்முடைய குடும்பத்தோடும் ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். விசேஷமாக அதே போல பாப்பனப்பள்ளி திருச்சபனுடைய கோயில் பிள்ளை செல்வி அக்காவுக்காக ஜபிக்கிறோம். அவருடைய அன்பு மகன் சீமோன் ராமச்சந்திரனுக்காக ஜபிக்கிறோம். இந்த நாளிலே தன் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற போது அன்பு மகனை ஆசீர்வதிங்க. அவருடைய தேவையெல்லாம் சந்திங்க. விடுமுறைக்காக வந்திருக்கிறார். ஆண்டவரே, வந்து தன் தாயோடு நேரத்தை செலவு பண்ணவும், ஆண்டவரே தன் கட்டியிருக்கிற வீட்டை வருகிற ஈஸ்டர் அன்னைக்கு அதை திறந்து ஜபிக்கவும், ஆண்டவர் தொடர்ந்து வருகிற வருஷத்தில் அவருக்கு ஒரு துணையை, மனைவியை கொடுத்து, பிள்ளை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கணுமா ஜபிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து பல நாடுகளில் அவர் வேலைக்கு சென்று ஆண்டவரை சம்பாதித்து தன் ஆண்டவரே வீட்டை கட்டவும், ஆலயத்தை கட்டவும் மகனை நீர் பயன்படுத்தும்படியாக ஜபிக்கிறோம். கோயில் பிள்ளையா பணியாற்றுகிற செல்வியக்காவை ஆசீர்வதிங்க. அவருடைய ஜபங்கள் கண்ணீர் எல்லாம் வீண் போகாதபடி மகனுக்கு அது ஆசீர்வாதமாய் ஆண்டவர் இருக்கும்படியாக ஜபிக்கிறோம். மகளுக்காக, மருமகனுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். எப்படி ஆண்டவரே, அருமையான குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதிங்க. அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, ஆண்டு மேல்சனம் திருச்சபைகள் குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக இந்த பரிசுத்த வாரத்தில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் சாட்சியாய் சிலுவைக்கு நேராய் வாழ கிருபை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து எல்லா ஆறுதல்கள் நடைபெறுகின்ற ஆண்டவரை கோயில்களிலே ஆண்டவர் வழிபாடுகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசீர் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ்.